வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். குற்றவாளிகளை அழைத்து வருவதை வீர செயலாக கருதும் அரசாங்கத்திற்கு உண்மையான போர் வீரர்களை போர் வீரர்கள் என்று அழைக்கும் தைரியமில்லை. நாமல் ராஜபக்ச விமர்சனம். நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்த அரசியலமைப்பின் மூலம் முழுமையான அதிகாரம் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சட்டத்தினை பிரியந்த வீரசூரிய தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா வலியுறுத்தல். எதிர்வரும் நாட்களில் சஜித் பிரேமதாசன், நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என்று அரசு தரப்பு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதை வீர செயலாக கருதும் அரசாங்கத்திற்கு உண்மையான போர் வீரர்களை போர் வீரர்கள் என்று அழைக்கும் தைரியமில்லை என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கிராமத்திற்கு கிராமம் நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இன்று கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். அவர் செய்தது என்ன? பயங்கரவாதத்தை நிறுத்த போராடினார். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியை சர்வதேச குற்றவியல் காவல்துறை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்தால் அதை வீரச் செயலாக கூறுகின்றார்கள். ஆனால் போர் வீரர்களை அங்கீகரிக்க அரசாங்கத்திற்கு முதுகெலும்பே இல்லை. அமைச்சர்கள் விமான நிலையத்திற்கு சென்று குற்றவாளியை ஒரு நாட்டின் தலைவரை போல வரவேற்கின்றனர். இன்று இந்த அரசாங்கம் முப்படைகள் மற்றும் காவல்துறையுடன் பழிவாங்குகின்ற நிலைமைக்கு சென்றுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடையவர்களின் குடும்பத்தினை தேசிய பட்டியலில் சேர்த்து பயங்கரவாதிகளுக்கு இடமளிப்பது ஜேவிபியின் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் தங்களது தோல்விகளை மறக்க இந்த நாட்டின் போர் வீரர்களை வேட்டையாடுவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. பயங்கரவாதிகளை ஒழிக்க பயங்கரவாதத்தை ஒழிக்க அவர்கள் செய்த தியாகங்களின் காரணமாகத்தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கின்றோம். அதனால் தான் அனுர்குமார திசநாயக்க ஜனாதிபதி மாளிகை தேவையில்லை, அதை ஹோட்டலாக மாற்ற வேண்டும் என்றும், ஜனாதிபதி மோட்டார் அணிவகுப்பு தேவையில்லை, நான் தனியாக செல்வேன் என்றும் சொல்ல முடிகிறது என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்த போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய அரசியலமைப்பின் மூலம் முழுமையான அதிகாரம் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுடன் மேற்கொண்டுள்ள கலந்துரையாடலின் போது போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்த போது, எனது கைகள் கட்டப்படவில்லை, அரசியல் தலையீடுகள் எதுவும் இல்லை, பொதுமக்கள் போலீசாருடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க பிரதான பொறுப்பு போலீஸ் பிரிவுக்கு உள்ளது. பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளை விட போலீசாருடன் இணைந்து செயல்படுகின்றார்கள். அதனால் தான் போலீசார் மீதான நம்பிக்கையை காத்து பாதுகாக்க வேண்டும். உலகளாவிய ரீதியில் கையாளப்படும் போலீஸ் வசதிகளை இலங்கை போலீசில் அறிமுகப்படுத்த வேண்டும். போலீஸ் ஆட்சேர்ப்பு பல ஆண்டுகளாக திருத்தப்படவில்லை. எதிர்வரும் காலங்களில் சட்ட திருத்தங்களின் மூலம் புதிய ஆட்சேர்ப்பு முறை அமுல்படுத்தப்படும். நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசியல் தலையீடு எதுவும் இல்லை. சட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்துவதே எங்கள் நோக்கம் என்று குறிப்பிட்டார். சட்டம் மற்றும் ஒழுங்கை முறையாக செயல்படுத்தும் தீர்மானங்களை அனைத்து போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் முறையாக அமல்படுத்த வேண்டும். விதி மீறுபவர்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை கம்பகாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்துள்ளோம். பொதுமக்கள் விருப்பத்தை பாதுகாக்க சட்ட ரீதியாக முன்னிற்போம். நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்தி போலீசார் அடக்குமுறைகளை பயன்படுத்த முயன்றால் அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளருக்கும் அழுத்தம் செலுத்தப்பட்டதாகவும், பல்வேறு துறைகளில் அரசாங்கம் அடக்குமுறைகளை பயன்படுத்தி வருகிறது என்றும் கூறினார். அவர் மேலும், மாகாண சபை தேர்தலை நடத்துவது அரசாங்கத்திற்கான பெரும் சவால். பிரதேச சபை தேர்தலில் அரசாங்கம் பல லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. அதனால் தேர்தலை தாமதப்படுத்த முயற்சி இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை இருப்பதனால் மாகாண சபை சட்டத்தில் தேவையான திருத்தங்களை எளிதில் செய்ய முடியும். எனவே விரைவில் மாகாண சபை தேர்தலை அரசு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொள்கை ரீதியில் எம்மோடு இணைய விரும்பும் அனைவரையும் இணைத்து பயணிக்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க எதிர்வரும் நாட்களில் சஜித் பிரேமதாசன், நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய சபையின் போது அவர் கூறுகையில், எவரும் திட்டமிட்டு கைது செய்யப்படுவதில்லை, ஏனெனில் இவர்கள் எவரும் எமக்கு அரசியல் சவாலாக இல்லை, எமக்கு சவால் நாம் தான். இன்று நாட்டத்தின் சட்ட ஆட்சி நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் தமக்கு எதிராக சட்டம் செயல்படாது என்று நினைத்திருந்த ரணில் விக்ரமசிங்கே, ராஜபக்ச குடும்பத்தினர் உள்ளிட்டவர்களுக்கு எதிராகவே தற்போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ரணிலோடு இணைந்திருப்போருக்கெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர்கள் ரணிலின் மீதான அன்பால் ஒன்று சேரவில்லை.
மாறாக ரணிலுக்கு எதிராக சட்டம் செயல்படுத்த தொடங்கியதால் அடுத்ததாக தாங்களும் குறிவைக்கப்படுவார்கள் என்பது அவர்களின் புரிதல். மேலும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் தொடர்பான தீர்ப்பு கிடைத்துள்ளது. இந்த தீர்ப்பு இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மூலம் அறிவிக்கப்படும். அதன் பின்னர் புதிய சட்டம் அமலுக்கு வரும். எனவே எதிர்வரும் நாட்களில் ராஜபக்சர்கள் மீண்டும் மெதலம் உணவுக்கு செல்ல நேரிடும் என்றும் அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைக்கு வரும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தினார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினை சேர்ந்த இனிய பாரதியின் நெருங்கிய டிலக்ஷன் கல்முனையில் வைத்து சனிக்கிழமை சிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னர் இனிய பாரதியின் மற்றொரு சகாமான காரைதீவை சேர்ந்து வன்னியசிங்கம் பரமேஸ்வரன் வெளிநாடு தப்பி செல்ல முயன்ற நிலையில் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி சிஐடியினால் கைது செய்யப்பட்ட உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். 2007ஆம் ஆண்டு 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக அவரது மனைவி சிஐடிக்கு முறைப்பாடு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி இனிய பாரதி மற்றும் அவரது சகாவான சந்திப்பள்ளியை சேர்ந்த சசிதரன் தவசீலன் ஆகியோர் சிஐடியால் கைது செய்யப்பட்டார்கள். இனிய பாரதியிடம் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் டிலக்சன் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட டிலக்சன் மற்றும் பரமேஸ்வரன் இருவரும் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 மாணவர்கள் உட்பட 11 பேரை முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் தி பிளீட் வசந்த கருணாகொட கொலை செய்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் தெரிவித்த போது, கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் சிங்கள மாணவர், ஒருவர் முஸ்லிம், மீதமுள்ள 9 பேர் தமிழர்கள். சிங்கள மாணவனின் தாய் தமிழர். அவர் விரைவில் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்திற்கு செல்ல இருந்தார். கருணாகொடவின் கீழ் செயல்பட்ட குழு இவர்களை கடத்தி திருகோணமலை கடற்படை தளத்தில் வைத்திருந்தது. கப்பம் பெற்றுக் கொண்டதோடு பின்னர் கொலையும் செய்துள்ளது. இந்த அட்டூழியங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். மேலும் விளக்கமளித்த அவர் தாம் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற பின் நடைபெற்ற முதலாவது பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கருணாகொட புலிகளுக்கு ஆயுதங்களில் கடலில் வருவதில்லை. அவை கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு தரைமார்க்கமாக வடக்குக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அங்கு ராணுவத்தினர் மற்றும் போலீசாருக்கு கப்பம் கொடுத்து மாற்றப்படுகிறது என்று கூறியதாகவும் தாம் அதனை கடுமையாக எதிர்த்ததாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் துணை அட்மிரல் டிராவிஸ் ஜெரோமி லியன்துரு சென்னியா கடற்படை தளபதியாக பணியாற்றியதாகவும் அவர் திறமைசாலி மற்றும் நேர்மையான அதிகாரி என்பதையும் சுட்டிக்காட்டினார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களே பொருத்தப்படாத கப்பலை 167 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாங்கும் முயற்சியினை சென்னியா எதிர்த்ததால் 2 மாதங்களில் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் பின்னர் அதே கப்பலை வியட்நாம் 120 மில்லியன் டாலருக்கு வாங்கியதாகவும் பொன்சேகா தெரிவித்தார். இவ்வாறான உறுதியற்ற தலைமை மற்றும் அரசியல் தலையீடுகளே பின்னர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு வழிவகுத்தது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார்.